பார்த்துக் கொண்டிருப்பது தாமரை தமிழ் நியூஸ். வேலூர் மருத்துவமனையில் இருந்து பெங்களூருக்கு கடத்தப்பட்ட பச்சிளம் குழந்தை. எதற்காக குழந்தை கடத்தப்பட்டது தெரியுமா? குழந்தை கடத்தல் சம்பவம் தொடர்பாக 7 பேர் கைது. குழந்தை காணாமல் போன சில மணி நேரங்களில் குழந்தையை மீட்ட போலீஸ். பெங்களூரிலிருந்து குழந்தையை அழைத்து வந்து குழந்தை காணாமல் போன 24 மணி நேரத்திற்குள்ளாக பெற்றோரிடம் ஒப்படைத்த காவல்துறை. வேலூர் அரசு மருத்துவமனையில் பேரணாம்பட்டு பகுதியைச் சேர்ந்த கோவிந்தசாமி சின்னி தம்பதியினருக்கு பிறந்த பச்சிளம் குழந்தை 31ஆம் தேதி காலை பெண் ஒருவரால் கடத்தப்பட்டது. இதுகுறித்த தகவலின் பெயரில் போலீசார் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து தீவிர விசாரணை நடத்தினர். விசாரணையில் குழந்தையை பிரசவ வார்டில் இருந்து கட்டை பையில் கடத்தி இடையஞ்சாத்து பகுதியில் இருந்து கர்நாடக மாநிலம் சிக் பல்லப்பூருக்கு கடத்தப்பட்டது தெரிந்தது. பின்னர் வேலூர் தனிப்படை போலீசார் சிக் பல்லப்பூருக்கு விரைந்து சென்று லீலாவதி என்பவரை பிடித்து கிடக்குப்பிடி விசாரணை நடத்தினர். விசாரணையில் லீலாவதியின் வீட்டில் தங்கியிருந்த பெங்களூருவைச் சேர்ந்த அஜய்குமார், ஐஸ்வர்யா தம்பதியினருக்கு திருமணமாகி நீண்ட காலமாக குழந்தை இல்லாமல் இருந்த நிலையில் லீலாவதிக்கு பணம் கொடுத்து ஒரு குழந்தையை வாங்கி தருமாறு கூறியுள்ளனர். அந்த பணத்தை லீலாவதி வேலூர் இடையன்சாத்து பகுதியைச் சேர்ந்த அம்மு என்கிற ஞானமணி மற்றும் செல்லதுரை என்பவரிடம் கொடுத்து உள்ளார். குழந்தையை கொடுக்க ஞானமணி மற்றும் செல்லதுரை காலம் தாழ்த்தி வந்த நிலையில் லீலாவதி கொடுத்த பணத்தை திரும்ப கேட்டுள்ளார். அதைத் தொடர்ந்து ஞானமணி அதே பகுதியைச் சேர்ந்த வைஜெயந்தி என்பவரை வைத்து வேலூர் அரசு மருத்துவமனை பிரசவ வார்டில் இருந்து ஏதேனும் ஒரு குழந்தையை திருடி வருமாறு கூறியதைத் தொடர்ந்து வைஜெயந்தி குழந்தையை திருடி வந்து ஞானமணியிடம் கொடுத்துள்ளார். பின்னர் ஞானமணி, அவரது கணவர் செல்லதுரை, ஞானமணியின் அக்கா மகன் பிரவீன் செல்வன் ஆகியோர் காரில் குழந்தையை கடத்திச் சென்று பெங்களூருவில் லீலாவதியிடம் கொடுத்திருப்பது தெரியவந்துள்ளது. இதையடுத்து குழந்தை வேலூர் அரசு மருத்துவமனைக்கு பத்திரமாக அழைத்து வரப்பட்டு மருத்துவமனை நிர்வாகம் முன்னிலையில் குழந்தை காணாமல் போன 24 மணி நேரத்திற்குள்ளாக பெற்றோரிடம் போலீசார் ஒப்படைத்தனர். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக மருத்துவமனையில் இருந்து குழந்தையை கடத்திய வைஜெயந்தி, குழந்தையை கடத்தி வர கூறிய ஞானமணி என் கணவர் செல்லதுரை, பெங்களூருக்கு கார் மூலம் கடத்த உதவிய பிரவீன் செல்வன், குழந்தையை வாங்கி விற்பதில் தரகராக செயல்பட்ட லீலாவதி மற்றும் பணம் கொடுத்து குழந்தையை வாங்க முயன்ற ஐஸ்வர்யா மற்றும் அவரது கணவர் அஜய்குமார் என 7 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர்.